ஒரு மாரியம்மன் பக்தையின் கதை. கல்லுக்குள் குடியிருந்த அம்மன். ஒரு கிராமத்தில் முத்துலட்சுமி என்ற ஏழை விதவை வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு உலகத்தில் யாரும் இல்லை, மாரியம்மனை தவிர. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குளித்து சுத்தமான சேலை அணிந்து, அம்மா நீயே என் தாயும் தந்தையும் என்று அழுதபடியே கோவில் இல்லாததால் ஒரு பழைய கல்லை மாரியம்மனாக நினைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தாள். கிராமத்தினர் அனைவரும் சிரித்தனர். இதை பார்த்து அனைவரும் கிராமத்தில் இருந்தவர்கள் எல்லாம் சிரித்தனர். கல்லுக்கு விளக்கா, இதெல்லாம் பைத்தியம். ஆனால் அவள் நம்பிக்கை தளரவில்லை. 1 வருடம் கழித்து அந்த கிராமத்தில் அம்மை நோய், காய்ச்சல், மரணம் என்று பெரும் பேராபத்து வந்தது. மந்திரவாதியோ வைத்தியரோ யாரும் வந்து பயனில்லை. அந்த இரவில் முத்துலட்சுமிக்கு கனவில் மாரியம்மன் தோன்றி சொன்னாள், நீ வழிபட்ட கல்லை எடுத்து கிராமத்தின் நடுவில் வைத்து வேப்பிள்ளை, மஞ்சள், நீர் கொண்டு பூஜை செய், நோய் தீரும். அம்மன் செய்த அதிசயம். அவள் பயமின்றி சொன்னபடியே செய்தாள். அடுத்த நாளே காய்ச்சல் குறைந்தது, அம்மை நோய் மறைந்தது, மரணம் நிறுத்தப்பட்டது. அப்போதுதான் அனைவரும் புரிந்து கொண்டனர், அம்மன் கல்லில் இல்லை, அந்த பெண்ணின் நம்பிக்கையில் இருந்தது. அந்த கல்லே என்று அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலாகி ஆயிரக்கணக்கானோர் வழிபடுகின்றனர். முத்துலட்சுமி அம்மன் கோயில் காப்பாளி ஆனாள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அம்மனை அழைக்க கோவில் வேண்டாம், தூய மனம் இருந்தால் மட்டும் போதும். நண்பர்களே, இந்த கதை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.